திரு ரகுநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். பட்ஜெட்ல என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். தொழில்துறை சார்ந்து என்னென்ன அறிவிப்புகள் வரணும்னு நினைக்கிறீங்க? கடந்த 3 ஆண்டுகளாக பட்ஜெட்டினுடைய அறிவிப்புகள் அனைத்துமே ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு உண்டான அறிவிப்புகளை பார்த்தோம். போன ஆண்டு தனிநபர்களுடைய வருமான வரி உயர்த்தினதை பார்த்தோம். இடைப்பட்ட காலத்திலே GST 2.0 என்ற பெயரிலே வரி குறைப்பு அல்லது வணிகம் பெருக்கம் இதையெல்லாம் கொண்டு வந்ததை பார்த்தோம். சிறு குறு தொழில்களை பொறுத்தவரை இவர்கள் இன்னும் கவனம் அதிகமாக செலுத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். 2 விஷயம். 6 மாதம் ஆகிவிட்டது US டாரிஃப் வந்து. இதனால பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த நிவாரணமும் இல்லை. அடிக்கடி இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வந்து தொழிலை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது போராக இருக்கலாம், அல்லது மூலப்பொருட்களின் இம்போர்ட்டினுடைய தேக்க நிலையாக இருக்கலாம், கட்டுப்பாடுகளாக இருக்கலாம், கண்டெய்னர் கிடைக்காமல் இருப்பதாக இருக்கலாம். இது எல்லாத்திலிருந்தும் மீட்டெடுப்பதற்கு இந்த பட்ஜெட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட், எமர்ஜென்சி ரிலீஃப் ஃபண்டுன்னு சிறு குறு தொழில்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 25,000 கோடி ஒதுக்கி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரை கொண்டு வரணும். இரண்டாவதாக, மேனுஃபேக்சரிங் செக்டர் எந்த அளவுக்கு நிச்சயமான தேவை என்பதை உணர வேண்டிய தருணம் இது. நேற்றைக்கு எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க, ஜிடிபியினுடைய அளவுகோல்ல உற்பத்தி துறையினுடைய பங்களிப்பு 12.9%. சைனா போன்ற நாடுகள்ல மேனுஃபேக்சரிங் செக்டருடைய பங்களிப்பு 44%. நம்ம மேக் இன் இந்தியா திட்டத்தை 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வரும் பொழுது வைத்த குறி 25% இந்த 2023 எட்டியிருக்க வேண்டும். இன்றும் நாம் 13% இருக்கோம். அப்போ உற்பத்தி சார்ந்த தொழில்கள் வளர்வதற்கு உண்டான பலதரப்பட்ட கொள்கை முடிவுகளை இந்த பட்ஜெட்ல கொடுக்க வேண்டும். வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு திறன் மட்டும் போராது. திறன் உள்ளவர்களை வேலை கொடுப்பதற்கு உண்டான வேலை கொடுப்ப தொழில் முனைவோர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கப்பட வேண்டும். கம்ப்ளையன்ஸ் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. பேப்பர்ல பாத்துக்கிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய கம்பெனியே இந்த புது லேபர் கோட்ல 400 கோடியினுடைய லாபம் குறைந்தது லேபர் காஸ்ட் கம்ப்ளையன்ஸ் காஸ்ட்னாலன்னு சொல்லப்படுறத பாக்குறோம். இத மாதிரியான காஸ்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே சிறு குறு தொழில்கள் இல்லாமல் போய்விட்டதை பார்க்கிறோம். இன்றைய இந்திய வங்கிகளிலே கடன் தொகை MSMEக்காக இருப்பது கிட்டத்தட்ட ஒரு 15 to 25 லட்சம் கோடி தான் எக்ஸ்போஷர். அது 19% தான் இருக்கு. இதை அதிகப்படுத்த வேண்டும். கடன் கொடுப்பது அதிகப்படுத்தப்பட வேண்டும். குறுந்தொழில்களுக்காக தனியான வங்கிகளும் தனியான கொள்கைகளும் கொண்டு வரப்பட வேண்டும். ஒரு NPA நாம் கார்ப்பரேட்டுக்கும் சிறு குறு தொழில்களுக்கும் ஒரே அளவுகோலாக இருக்க முடியாது. வட்டி ஒரே அளவுகோலாக இருக்க முடியாது. பிட்வீன் த கேப் பிட்வீன் த கப் அண்ட் த லிப், அதாவது இன்டென்ட் இன் த பட்ஜெட் அண்ட் எக்ஸிகியூஷன் இன் த ரியாலிட்டி அதிகமாகிட்டே போகுது. MSME மினிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா போன ஆண்டு பட்ஜெட் ஒதுக்கீடு 23,000 கோடி. ஆனால் இப்பொழுது நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் வரை உபயோகப்படுத்தப்பட்டது ஒன்லி 7,500 கோடி. அப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் இண்டெக்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்ல 1 கோடி பேருக்கு 500 கார்ப்பரேட் நிறுவனங்களில் இருந்து 5 ஆண்டுகள்ல திறன் பங்களிப்பு வரும் என்று சொல்லப்பட்ட ஸ்கீம் இன்று 2 வருடங்கள் ஆகி கூட 34,000 பேருக்குத்தான் திறனை வளர்த்திருக்கிறோம். அதிலும் எத்தனை பேருக்கு வாய்ப்புகள் வேலைகள் கிடைத்திருக்கிறது என்று பார்த்தால் அந்த திட்டம் குளறுபடிகள் வெளியில் வருகிறது. PLI ஸ்கீமை கொண்டு வந்தோம், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இன்று அதை மாற்றி அமைத்து மேனுஃபேக்சரிங் பேஸ்டு இன்சென்டிவ் ஸ்கீமாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சிறு குறு தொழில்கள் தொழில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போகக்கூடிய கட்டாயம் இது. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் R&Dக்காக ஒதுக்கப்படக்கூடிய தொகை அதிகப்படுத்த வேண்டியது, இன்சென்டிவ் கொடுக்கப்பட வேண்டியது, வட்டி இல்லாத கடன் கொடுக்கப்பட வேண்டியதை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். புது தொழில்களை பற்றி பேசியிருந்தோம். ஆனால் புது தொழில்கள் புது கண்டுபிடிப்பாக இருக்க வேண்டும். இந்த நேரத்திலே பெருமையாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகம் தான் போன ஆண்டு அதிகமான பேட்டன்ட்களை ரெஜிஸ்டர் செய்த மாநிலம்.
பேட்டன்ட் என்பது எங்க வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு புது கண்டுபிடிப்பு, ஒரு புது ப்ராசஸ், ஒரு புது டெக்னாலஜி, அதற்குத்தான் பேட்டன்ட் வரும். வளரும் துறைகள், புதிதாக வளரக்கூடிய துறைகள், எமர்ஜென்சி செக்டர், எமர்ஜிங் செக்டர் என்று சொல்லக்கூடிய ஷிப் பில்டிங் அல்லது ஏரோஸ்பேஸ் அல்லது டிஃபென்ஸ் காரிடார் அல்லது ட்ரோன் மேனுஃபேக்சரிங், ரினியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜி மேனுஃபேக்சரிங், லைஃப் சயின்சஸ், பார்மா, பயோ போன்ற புதிய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்களுக்கு, சிறு குறு தொழில்கள் மாறுவதற்கு, இ வெஹிக்கிள்ஸுக்கு மாறுவதற்கு உண்டான ஒதுக்கீடுகளை அதிகப்படுத்தப்பட வேண்டும். நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்க வேண்டும். காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட் இருந்தால்தான் அதிக சம்பளம் கிடைக்கும். அதிக சம்பளம் கிடைத்தால்தான் அதிக உழைப்பு தேவைப்படும். அவர்களது கான்ட்ரிபியூஷன், படிப்புக்கு ஏற்ற வேலை, வேலைக்கு ஏற்ற ஊதியம், ஊதியத்துக்கு ஏற்ற வருமானம் கம்பெனிக்கு இருக்க வேண்டும். லாபமற்ற சூழ்நிலையிலே சிறு குறு தொழில்கள் இயங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கழுத்தை நெரிக்கக்கூடிய வகையிலே கட்டுக்கடங்காத செலவுகள் அதிகரிப்பதை பார்க்கிறோம். இந்த பட்ஜெட் முழுக்க முழுக்க சிறு குறு தொழில் நலன்களை மீட்டெடுப்பதிலே இருக்க வேண்டும். இந்த ஆண்டு தமிழகத்திலே தேர்தல் வரக்கூடிய ஆண்டு. தமிழகம் உற்பத்தி சார்ந்த ஒரு மாநிலம், அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலம் இந்த டாரிஃப்னால அல்லது இந்த டாலர் எக்ஸ்சேஞ்சினால பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலம் தமிழகம். நிச்சயமாக பாதிப்புகள் நிறைய இருக்கு, எதிர்பார்ப்பும் இருக்கு. எம்எஸ்எம்இனுடைய அந்த பாதுகாப்பு இடைவெளியை குறைக்கக்கூடிய விதத்துல என்ன அறிவிப்பு இருக்கும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசலாம்.